படம் ரிலீஸ் ஆகி முடியிற வரையும் என்கிட்ட இன்னைய வரையும் சொல்றது 1947 படம் மாம்ஸ். இந்த படம் ரிலீஸ் ஆனோனே உங்களுக்கு நல்ல பேர் இருக்குன்னு ஒரு ஆக்டரா கூட நடிச்சு ஒரு சக ஆக்டரா வந்து சொல்றது வந்து பெரிய விஷயம். அது வந்து கௌதம்கிட்ட வந்து கௌதம் வந்து உண்மையிலேயே ஒரு சாக்லேட் பாய் தான். டப்பிங்லாம் பார்த்தா இல்ல ஹிந்தி ஹிந்தி தெலுங்கு எல்லாத்துலயுமே புகழ் அழுகுறது மட்டுமே வச்சு நான் சொல்றேன். அதுல டப் பண்ணாம என்னோட வாய்ஸ் மட்டும் தான் வச்சாங்க எல்லாத்துலயுமே. நான் எந்த கதையை கேட்டாலும் நான் வந்து அதை வந்து ஓகே அது கேரக்டரா அப்படிதான் பார்ப்பேன். இது எனக்கு ஒரு கேரக்டர், எனக்கு ஒரு வாய்ப்பு தராங்க, அந்த வாய்ப்பை நான் கரெக்டா பண்ணணும் அப்படின்றது தான். நான் வந்து புகழ் வந்து ஒரு ஜாலி டைப் பண்றாங்க. ஜாலி டைப். எப்பயுமே வந்து ஜாலி தான். ஜாலியா இருப்பேன். லைஃப்ல எல்லாமே ஜாலியா சந்தோஷமா இருக்கும். மத்தவங்க என் கூட இருக்கவங்க 10 பேர் சிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வரையும் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். வர்றவங்க எல்லாருமே எனக்கு ஆனா நாங்க உங்கள மாரி ஆகணும், அவங்கள மாரி ஆகணும்னு நிறைய பேர் வராங்கல்ல. அதுக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டங்கள், அவமானம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாங்கணும். தாங்குனா தான் வர முடியும். இல்லைனாக்கா கண்டிப்பா வர முடியாது. நான் ஒரு விஷயம் பண்ணா அது போய் மக்கள்ட்ட சேருதா? ஓகே நல்லபடியா போய் செய்யணும் அப்படின்ற விஷயம் தான் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. இல்ல நீங்க காமெடியாவே நிறைய பண்ணிட்டீங்க. எமோஷனலா ஆக்ட் பண்ணணும்னு சொன்னப்போ கஷ்டமா இருந்ததா? உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல, 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 இல்ல. எனக்கு அவங்க 2 எதுவும் சரி, இதுவும் சரி, இந்த படத்துலயும் சரி எனக்கு ஆக்டிங் வந்து இப்படிதான் இருக்கணும்னு எனக்கு யாருமே வந்து சொல்லல. அவங்க ஓகே. சொன்னதுக்கு நான் அத நேத்தே நான் பண்ணுவேன். ஓகே புகழ். அதுதான் சொன்னாங்களே தவிர நான் எனக்கு இப்படி வேணும், அப்படி வேணும்ன்ட்டு எதுவுமே இது பண்ணல. நான் 1947 நான் அழுதுட்டு ஓடியாரத பார்த்துட்டு அங்க ஸ்பாட்லயே எல்லாரும் எழுந்து கைத்தட்டி ஒரு மாரி அழுதுட்டாங்க. கௌதம்லாம் உடைந்து கட்டி இறுக்கி பிடிச்சிட்டு கௌதம்ட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா, அந்த படம் நான் அத நடிச்ச ஆக்ட்ல இருந்து அதுக்கப்புறம் வரையும் படம் ரிலீஸ் ஆகி முடியிற வரையும் என்கிட்ட இன்னைய வரையும் சொல்றது 1947 படம் மாம்ஸ். இந்த படம் ரிலீஸ் ஆனோனே உங்களுக்கு நல்ல பேர் இருக்குன்னு ஒரு ஆக்டரா கூட நடிச்சு ஒரு சக ஆக்டரா வந்து சொல்றது வந்து பெரிய விஷயம். அது வந்து கௌதம்கிட்ட வந்து கௌதம் வந்து உண்மையிலேயே ஒரு சாக்லேட் பாய் தான். வந்து இது சொல்லிக்கிட்டே இருப்பாப்புல. மாம்ஸ் நீங்க பாருங்க இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பெரிய பேர் இருக்கு. உங்களுக்கு நல்லா வரும் பாருங்க, பாருங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் தான் அதுல ஹீரோ. படத்துக்கு சூப்பர். அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்லது இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லிட்டே அதுல அதுதான் அப்புறம் வந்து அத பார்த்துட்டு டப்பிங்லாம் பார்த்தா இல்ல ஹிந்தி ஹிந்தி தெலுங்கு எல்லாத்துலயுமே புகழ் அழுகுறது மட்டுமே வச்சு நான் சொல்றேன். அதுல டப் பண்ணாம என்னோட வாய்ஸ் மட்டும் தான் வச்சாங்க எல்லாத்துலயுமே. ஓகே சார், கிரேட். அண்ட் நீங்க காமெடி ஆர்டிஸ்டா ஸ்டார்ட் பண்ணி கேரக்டர் ஆர்டிஸ்டா பண்ணி இப்ப ஹீரோவா வந்துட்டீங்க. இந்த வளர்ச்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துக்கு வரணுன்றது கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். ஆம், எனக்கு அதை தாண்டி எனக்கு வந்து இப்போ நான் அடுத்த படங்கள் இப்போ நிறைய படங்கள் வரப்பே நான் கேட்கறதாலுமே நான் எந்த கதையை கேட்டாலும் நான் வந்து அதை வந்து ஓகே அது கேரக்டரா அப்படி தான் பார்ப்பேன். இது எனக்கு ஒரு கேரக்டர், எனக்கு ஒரு வாய்ப்பு தராங்க, அந்த வாய்ப்பை நான் கரெக்டாக பண்ணணும் அப்படின்றது தான். அதை தாண்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு குழந்தைங்கலாம் ரசிக்கிற மாதிரி விஷயம் இருக்கும். ஏன்னா குட்டி புலியிலேருந்து எல்லா புலி கூட நம்ம விளாட்றது போகிறது அதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறது, அந்த எமோஷனல் ப்ளஸ் அந்த எனக்கு ஒரு பையன் இருப்பான் அவன் கூட இது ஓகே. பண்ணுறது. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால சரி ஓகே குழந்தைங்களுக்கு பிடிக்கும் இது கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்டோரி நான் ஒத்துக்கிட்டேன். நார்மலாவே காமெடி ஆர்டிஸ்ட்லாம் ரியல் லைஃப்ல சீரியஸான பர்சனா இருப்பாங்க. நீங்க நிஜ வாழ்க்கையில எப்படிப்பட்ட புகழ்? நான் வந்து புகழ் வந்து ஒரு ஜாலி டைப் பண்றாங்க. ஜாலி டைப். எப்பயுமே வந்து ஜாலி தான். ஜாலியா இருப்பேன். லைஃப்ல எல்லாமே ஜாலியா சந்தோஷமா இருக்கும். மத்தவங்க என் கூட இருக்கவங்க 10 பேர் சிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வரையும் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் தங்கம். கோவங்கள், அழுகைகள் அது எல்லாமே நெறையா இருக்கு. அது எனக்குள்ளேயே இருக்கும். எனக்குள்ளேயே அழுதுப்பேன். ஏதாவது ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன், ரொம்ப இதா இருக்குன்னா ஒய்ஃப்ட்ட சொல்லுவேன். அவ்வளோதான். மத்தபடி ஜாலி தான். நம்ம லைஃப்ல நம்ம பெரிய ஆளா வரணும்னா நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நீங்க எங்கேயாவது அவமானப்படுத்தப்பட்ட நாட்கள், தருணங்கள் இருக்கா? அவமானங்கள் மட்டும் தான் முதல்ல சுமந்துட்டு வந்துட்டுருக்கோம் இதுவரையும். நெறையா இருக்குதாங்க. நெறையா அவமானப்பட்டுருக்கோம். ஸோ அதெல்லாம் கடந்து வரணும். அது எல்லாமே இப்ப வர்றவங்க எல்லாருமே எனக்கு ஆனா நாங்க உங்கள மாரி ஆகணும், அவங்கள மாரி ஆகணும்னு நெறைய பேர் வராங்கல்ல. அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டங்கள், அவமானம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாங்கணும். தாங்குனா தான் வர முடியும். இல்லனாக்கா கண்டிப்பா வர முடியாது. சினிமால ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்திறமை இருக்கு. அந்த பிளேஸ்ல நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்க? இல்லதாங்க எனக்கு யாரு என்ன குடுத்தாலும் நான் பண்ணிடுவேன் தங்கம். நான் ஒரு விஷயம் ஏன்னா அப்பயிலருந்து என்னோட இது சரி என்னால ஒரு 10 பேர் சிரிக்கணும். அதுக்கு தான் நான் இது பண்ணேன். அதுக்கப்புறம் இப்ப கேரக்டர் ஆர்டிஸ்ட் சொல்றப்ப, சரி ஓகே என் நடிப்பு ஒரு 10 பேர் பார்க்கணும் அப்படின்னு தான் வந்திருக்கு. இப்ப அடுத்தடுத்து படங்கள் வரவங்களும் சரி ஓகே நான் ஒரு விஷயம் பண்ணா அது போய் மக்கள்ட்ட சேருதா? ஓகே நல்லபடியா போய் செய்யணும் அப்படின்ற விஷயம் தான் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அவங்க அவங்க சந்தோஷப்படணும். இல்லையா அவங்க குடுக்குற காசுக்கு ஓகே நடிச்சிருக்கான் இத பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்காக ஒரு விஷயம் பண்றது தான். உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் கேரக்டர் இருக்கும். இந்த மாதிரி நான் நடிச்சா நல்லா இருக்கும். லைக் ஆக்ஷன் ஹீரோ அந்த மாதிரி. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ட்ரீம் கேரக்டர் இருக்கா? எனக்கு ட்ரீம் கேரக்டர் எடுத்தாங்க எனக்கு காமெடியா மக்கள சிரிக்க வைக்கிற மாரி படம் பண்ணணும். அது நம்ம 2 பேரு, 3 பேர், 4 பேரு எத்தன பேர் சேர்ந்து பண்ணாலும் சிரிக்கணும். ஒரு பஞ்சதந்திரம் மாரி ஒரு படம் பண்ணணும். ஓகே. இன்னைய வரையும் ஃபேவரட் மூவி. ஆமா. அந்த மாரி ஒரு படம் பண்ணணும். ஏன்னா, அதுல டைமுக்கு அவ்ளோ ஒரு காமெடி. காமெடி இருக்கும். ஸோ அந்த மாரி மக்கள் சிரிக்கிற மாரி படமா பண்ணணுன்றது ஆசை.